ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி வீடியோவில் இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கஷாயம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு 7லேருந்து 8 வெத்தலை எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 4 பேர் அளவுக்கு குடிக்கிற மாதிரியான கஷாயம். அதனால் ஒரு 7லேருந்து 8 வெத்தலை, அது கூட ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு 12 மிளகு, 1 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த கஷாயத்தை வந்து வாரத்தில் ஒரு 3 தடவை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா சளி கேட்கும். ஸோ இதுங்க இப்படியே அரைச்சும் கொடுக்கலாம் டைரெக்டாக, இல்லை நம்ம கொதிக்க வச்சு கஷாயமாக பண்ணி கொடுக்கலாம். நான் வந்து ஒரு தடவை இப்படி கொடுத்தா ஒரு தடவை அப்படி கொடுப்பேன். ஸோ இதை பாருங்கள், இப்போ மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். இந்த வந்து இப்படி தான் கொரன்னு அரையும். ஸோ தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது நம்ம ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கிளாஸ்லேருந்து 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா டைல்யூட் பண்ணி அடுப்பில் வச்சு விட்டுருங்க. ஃபுல்லில் வச்சுருங்க. நல்லா கொதித்து வற்றட்டும், அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கட்டும். ஸோ வற்றி ஒரு 1/4 பங்கு வந்ததோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பனங்கற்கண்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா கூட அப்படியே குடிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதும் வடிகட்டி குடிச்சிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு பெருசாக நெஞ்சில் சளி எல்லாம் சேராது, சுத்தமாக வராதுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ரொம்ப பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.